தலைப்பு: வெறுமையின் கனவைச் சுமக்கும் கோப்பை. கடற்கரையில் ஒரு வெற்றுக்கூடு கிடந்தது. அதற்குள் கடலின் இரைச்சல், வெறுமையின் விஸ்தீரணத்தில்தான் ஓசைகள் முழுமையாக எதிரொலிக்கும் என்று சொன்னது அது. நேற்று ஒரு பிச்சைக்காரன் கிண்ணத்தை வெறுமையாய் நீட்டினான். அதில் நிறைந்திருந்த பசியை பார்த்தேன். இன்று ஒரு பூக்காரியின் கூடை நிறைய பூக்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் அதில் ஒரு காலியிடம் வாசத்திற்காக காத்திருந்தது. இதோ இந்த கோப்பையில் நிறைந்திருப்பது நீரா அல்லது நிழலா, அல்லது நீரின் மீது விழுந்த நிலவின் துண்டா? ஒன்றுமில்லா இடத்தில்தான் எல்லாமே ஒளிந்து கொள்கின்றன. வெறுமையின் வயிற்றில்தான் பிரபஞ்சம் கருக்கொள்கிறது. வாழ்க்கை என்பது காண்பதில் இல்லை, காணாததை உணர்வதில் இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படும் பொருள்கள் புலப்படாத பொருள்களின் நிழல்களே. வெறும் கோப்பையை பார்த்து நிறைந்த கோப்பையை நினைப்பவன் பகலில் கனவு காண்கிறான். நிறைந்தத கோப்பையை பார்த்து வெறும் கோப்பையை நினைப்பவன் இரவிலும் விழித்திருக்கிறான். கோப்பையின் வெறுமையிலேயே நிறைவை காண்பவன் வெறுமையையும் நிறைவையும் ஒரே கணத்தில் காண்கிறான். அவனே வாழ்கிறான். அவனுக்கு தெரியும், வெறுமை என்பது நிறைவின் மறுபெயர். நிறைவு என்பது வெறுமையின் நிழல். இரண்டையும் காண்பதே வாழ்க்கை என்று. வெறுமையின் வெளிச்சம் நிரம்பிய இருளை விட அதிகம் பேசும். வெறுமை என்பது வெறுமையில்லை, அது கண்ணுக்கு தெரியா நிறைவு. நிறைவு என்பது நிறைவில்லை, அது விரல்களுக்கிடையே நழுவும் வெறுமை. வாழ்க்கை என்பது கோப்பையை பார்ப்பதில் இல்லை, அதற்குள் இல்லாத ஒன்றைக் காண்பது. இல்லாமையின் இனிமையை ருசிப்பது. வெறுமையின் வாசலை திறப்பது. ஆக்கம்: ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.